நண்பர்களுக்கு என்ற பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் கொரட்டூர் ஸ்ரீ செய்காய்த்த அம்மனை நாம் தரிசிக்க இருக்கிறோம். இயற்கையில் கொஞ்சம் பசுமையான செடிகள், கொடிகள், மரங்கள், 7 கிராமங்களுக்கு தண்ணீரை தரும் ஏற்றமிகு ஏரி நகர்ப்புறம் என்றும் கிராமப்புறம் என்று சொல்ல முடியாத இடைப்பட்ட இடத்தில் இருக்கும் கொரட்டூர் தான் சீயாத்தம்மன் என்று சொல்லப்படும் செய்காத்த அம்மனின் ஆலயம் உள்ள திருத்தலம். சென்னை பாரிமுனையிலிருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்பேட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. கிபி 1344ஆம் ஆண்டு கொரட்டூர் அக்ரஹாரம் என்பது சாதுக்கள், சந்நியாசிகள், ரிஷிகள், முனிவர்கள் வாழ்ந்த இடமாக இருந்தது. இந்த நிலையில் ஜீனர்கள் பெயரை கொண்ட அரக்கர்கள் தோன்றி சாதுக்கள், சந்நியாசிகள் மனித பிறவை எடுத்த பயனை உணர்ந்து சிவனை நெஞ்சில் வைத்து தவமேற்கொண்டார்கள். சிவபெருமான் பராசக்தியிடம், நீ அவர்களை சம்ஹாரம் செய்துவிட்டு வா என்று கட்டளையிட்டார். அம்பாள் புற்று வடிவமேற்று பாதிக்கப்பட்டது நான் இருக்க பயம் வேண்டாம் என்று சொல்ல, அரக்கர்களோ அந்த புற்றின் மீது பல தீய செயல்களை செய்கின்றார்கள். கோபத்தில் கண் சிவக்கும் பராசக்தி அந்த அரக்கனை நிறைமாத கர்ப்பிணி மனைவியாயிருக்கும் அரக்கியின் வயிற்றை கிழித்து குழந்தையை ஒரு காதில் மாட்டிக்கொண்டு எல்லா அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்து பக்தருக்கு காட்சி அளிக்கிறார். ராஜசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வாதாபி சாளுக்கிய மன்னன் புலிகேசி அவர்களுக்கும் பாலாற்றில் யுத்தம் நடந்த போது ராஜசிம்ம பல்லவனுடைய சேனைகள் தோல்வியுற்று கொண்டிருந்த சமயம் மேற்கூறிய இந்த காட்சிகள் அனைத்தும் ராஜசிம்ம பல்லவன் கனவில் தோன்றின. ராஜசிம்ம பல்லவன் விழித்தெழுந்து, நான் இந்த போரில் வெற்றி பெற்றால் உனக்கு ஆலயம் எழுப்பி தருவேன் என்று வேண்டிய பிறகு அவர் போரில் வெற்றி பெற்றதால் அடியாக சிலரை கொண்டு கொரட்டூர் அக்ரஹாரத்தை கண்டறிந்து ஆலயத்தை கட்டி முடித்தார். ஆலய சிறப்பு: திருமணமாகாத கன்னி பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இல்லத்தரசிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வேலை கிடைக்க பெறாதவர்கள் அம்மனை செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும், பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களை தொடர்ந்து 9 வாரங்களும் வழிபட்டு வந்தால் 10வது வாரம் அம்பாளுடன் எலுமிச்சம்பழம் கொண்டு சென்று உத்தரவு பெறுவார்கள். திருக்குளம் பிரம்ம தீர்த்தம் என்று அடியார்களால் தெரிவிக்கப்படுகிறது. இந்த திருக்குளத்தின் சிறப்புகளில் ஒன்று, சீயாத்தம்மனை நெஞ்சுருக வேண்டி நின்று தொடர்ந்து வழிபட்டு வந்தால் பிரச்சனைகள் தீரும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி.